சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலி மருத்துவ செலவுக்காக கொண்டு போன பணத்தை வந்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அழுகுது. நாங்கள் வந்து மருத்துவ செலவுக்கு தான் அந்த பணம் கொண்டு போகிறோம். மொபைல் வாங்குறதுக்காக அந்த பணம் கொண்டு போனோம் அப்படின்லாம் பல காரணங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் காரணங்கள் சொன்னாலும், அந்த ரீலை பார்த்துட்டு கண்டபடியாக வந்து நீ என்ன தான் கமெண்ட் போட்டாலும், சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அங்கே இருக்கிறவர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ பேர் கேட்டீங்கன்னு தெரியல. இந்த பணம் எங்கிருந்து வந்திருக்குது, யார் மூலிமா வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ அதுக்கு வந்து சரியான பதில் வந்து நம்ம சொல்ல தெரியணும். ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த சோர்ஸ் ஆஃப் பணம் அது எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம காமிக்காமல் அந்த பணம் நம்மக்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இது பல எலெக்ஷனில் நம்ம பார்த்தாலும் நம்ம இந்த தப்பை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஹவாலா மூலம் பணம் கொண்டு போகிறவன், பணம் கடத்துறவன், அது கொண்டு போகிறான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. காரில் மறைச்சி கடத்து கொண்டு போகிறவன், பைக்கில் மறைச்சி கடத்து, அவனுக்கு வந்து அதே தான் தொழில். ஆனால் நம்ம இது மாதிரி ஒரு ஃபேமிலி இதுக்கு வந்து கொண்டு போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நம்ம கையில் கொண்டு போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற அந்த ப்ரூஃப் இல்லாமல் அந்த பணத்தை வந்து நம்ம திரும்பி வாங்கவே முடியாது. சும்மா நம்ம அரசு அதிகாரிகளையும் மற்றவங்களையும் வந்து மற்றவங்களையெல்லாம் விட்டுறீங்க, அரசியல் கட்சியெல்லாம் விட்டுறீங்க, எங்களை தான் பிடிக்கிறீங்க அப்படின்னு கதறி பிரயோஜனமே இல்லை. காரணம், நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகிறோமா அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அப்புறம் இந்த 30 நாளுக்குள்ளே இந்த பணத்தையெல்லாம் கொண்டு போகணுங்கிற அவசியம் இருக்கா? ஏன் ஒரு 30 நாள் தள்ளி சில பணமெல்லாம் கொண்டு போக முடியாதா? மருத்துவ செலவுக்கு பணம் கொண்டு போகிறதுக்கு வந்து எப்படி கொண்டு போகணும் என்னென்னு தெரியாதா? மெடிக்கல் ரெக்கார்டு வச்சுருக்கணும், பில்லு வச்சுருக்கலாம், வச்சுருக்கணும். நீங்கள் வந்து வாயால் வந்து வடை சுடவே முடியாது. அரசு அதிகாரிகளை தப்பு சொல்லி நம்ம அந்த இடத்துல தப்பிக்கவும் முடியாது. நம்ம பணம் வந்து அடுத்த நிமிஷம் அதை கொண்டு போய் கொடுத்தா தான் நம்ம வேலை நடக்கும் அப்படிங்கிற அர்ஜென்ட்டில் இருக்கிறப்போ, தேர்தல் விதிமுறைகள் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தப்பட்டதுக்கப்புறமும் நம்ம ஜாக்கிரதையாக இல்லை, நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம் அப்படின்னம்னா அது நம்மளுடைய தவறுதான ஒழிய மற்ற அரசு அதிகாரிகளோ அரசனோட சட்டத்தை வந்து தப்பு சொல்லவே முடியாது. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இயங்கக்கூடிய ஒரு துறை. அதுவும் தேர்தல் சமயத்தில் அங்கெல்லாம் நம்ம எதை சொல்லியும் ஜெயிக்கவே முடியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய விஷயங்கள் வந்து செய்திகளை கேளுங்க, செய்திகளை சொல்கிறவங்க எல்லாம் கேளுங்க. எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் எல்லாம் கேளுங்க. இதில் ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் போய் மாட்டிக்கிறவங்களாம் இருப்பாங்க, எல்லாத்தையுமே பிடிப்பாங்க. வண்டியை பிடிச்சான்னா தரோவை செக் பண்ணுவான், ஏதோ ஒரு வகையில் நம்ம லாக் ஆகிக்குவோம். ஜாக்கிரதையாக இருங்க. மறுபடியும் இந்த விஷயங்கள் நம்ம காதில் போட்டாலும் நம்ம அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால தான் நம்ம பண்ணுறோம். பரிதாபத்தின் பேரில் இன்றைக்கி தப்பிக்கவெல்லாம் முடியாது. சட்டத்தில் பரிதாபம் தப்பிக்க, ஏன்னா அவன் பரிதாபப்படுறானா நடிக்கிறானா அப்படின்னு அரசு அதிகாரிகளுக்கு முதல்ல சந்தேகம் தான் வரும். நீங்கள் குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்லூரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன பையனாகவே இருந்தாலும் சரி, இந்த பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் பணம். இல்லைன்னா அது அரசாங்கத்தினோட கருவூலத்துக்கு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மறுபடியும் இது போன்ற நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய்.